மகேஷ் என்ன வீடு விடவா பொண்டாட்டி. இப்போ என் பொண்டாட்டி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. ஸோ என் பொண்டாட்டி நான் எங்கேயும் விடுறதால. அதுக்கு நீ என்னடா பண்ண போற? முடியலடா, தலை வலிக்குது, தயவு செஞ்சு நீ விட்டுரு. இத்தனை வருஷம் வெயிட் பண்ணதுக்கு ஒரு பலன் கிடைச்சிருக்கு. அது சும்மா விட்டுருவேனா? 2 மாதம் ஆயிடுச்சு. பார்த்து பத்திரமா இருக்கணும். அதனால தான் உன் கூடயே இருக்கேன். புருஷா சரியில்லை, பார்த்துக்கோ. இதெல்லாம் எது சரி எது சரியில்லைன்னு எனக்கு தெரியும். நீ அமைதியா இருந்தாலே போதும். மகேஷ் ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ. பிடிச்சிருக்கேன்னு கொடுத்து வச்சிருக்கோம்டா. பொறுத்து விடா. இல்லையே என்னடி விடவா? இவ்வளோ பெரிய பரிசு கொடுத்துருக்க எனக்கு. உன்னை கையில் வச்சு தாங்கக்கூடாது. மகேஷ் வேணாம், விடு மகேஷ். நான் தூங்க போறேன். தூங்க போறியா? கொஞ்ச நேரம் ரொமான்ஸ் பண்ணலாமா? ரொமான்ஸ் கூட கேட்டு வாங்குற பத்தியா? பேசுறது ரொம்ப பேசுதான். பேசு கொஞ்ச நேரம். இப்ப எதுக்குடா டிவில வால்யூம் அதிகம் வச்சுங்க ஆடிக்கிட்டு இருக்கீங்க? நான் இப்ப கோலக்காரி ஆயிருவேன். என்னடா ராட்சசி பீச்சசின்னு இருக்கீங்க? உங்க 2 பேர்த்துக்கும் கம்பிய பழுக்க வச்சு போடணும். இந்த விளக்க மாறு அடிச்சிருவீங்களா இவனை? டாக்டரே, என்ன புதுசா கட்டியெல்லாம் பிடிக்கிறீங்க? எங்க நான் பெற்ற 2 சிங்க குட்டிங்க. அதுங்களா எங்கேயாச்சும் குழந்தைகிட்டு இருக்கோங்க. 2 ஆடுறீங்களோ? விடு விடு, நான் இதுக்கு நான் போய் சமாளிச்சுட்டு வரேன். என்னத்தடா பண்ணீங்க?
கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? ஏய், உங்களுக்கு நாங்க வாங்கி வச்சது 2 டைரி மில்க் தான்டா. என்ன டேமேஜ் பண்ணணும்னு நினைச்சிட்டீங்க, ஏன்டா இன்னும் பெட்டராவே டேமேஜ் பண்ணுங்க. இத கூட வெக்கமா இல்ல, குழந்தை எப்படி கலாய்க்குது நீயும் கேட்டுக்கிட்டு இருக்கேன். நம்மள அசிங்கப்படுத்த வெளியே இருந்து ஆளை கூட்டிட்டு வரணும், வீட்டுக்குள்ள இருந்து ஆளை கூட்டிட்டு வரலாம் தேவையில்ல. இவ்வளவு எஃபர்ட் போட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு எஃபர்ட் போட்டு பெற்று வச்ச இந்த 2 போதும் நம்மள எங்க போனாலும் டேமேஜ் பட்டுக்கிறதுக்கு. என் புருஷன் இத்தனை வருஷம் என் புருஷனை பண்ணி கொடுத்ததுதான் போதும். இதுக்கப்புறம் நம்ம திரும்பி பல பேர் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிடலாம். உண்மையா மாதிரி ரொம்ப நேரம் என் புருஷன் பட்னியில இருக்கான். சரி கொஞ்சம் சாப்பாடு கொடுப்போமே கொடுத்துருக்கேன். உண்மையாவா? உண்மையாதான். ராகேஷ், என்னடி கிட்ட நீ கேட்ட தப்பா நினைக்க மாட்டேன். அப்படி தப்பா நினைக்கிற மாதிரி மேடம் என்ன கேட்க போறீங்க? பூமிக்காவை திருத்த லவ் பண்ணணும். அப்போ பூமிக்கு நடந்த லவ்னால ஃபேமிலிக்கு தெரியும். பூமிக்கு மேரேஜ் பண்ணிட்டியா? அதலா இங்க பாரு, கைக்கு நேரா தான் இருக்க. மூஞ்சி ஒன்று விட்டேன், 5 வரலும் உன் கை இன்னத்துல பதியும். ஆனா வயிற்றுல குழந்தை இருக்கு, அதை நான் பார்க்குறேன். என் கோபத்தை தூண்டாத. நான் அவளை கல்யாணம் பண்ணவும் இல்லை. அவள் விட்டுட்டு போன காரணம் எதுக்குன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். மட்டும் இல்லாமல் பூமிகா இறந்து 10 வருஷம் ஆகுது. இன்னும் பூமிக்கு இறந்துட்டாளா? என்னை விட்டுட்டு போய் 2 நாள்ல லாரியில் அடிபட்டு செத்துப்பேன். அப்படின்னா இனிமேல் நீ விட்டு போயிடவே மாட்டேன். என் கூடயே தானே இருப்பேன். வாங்கி ஒன்னோட்டு போறேன். என் பொண்டாட்டிட்டு நான் என்னைக்குமே போக மாட்டேன். எனக்கு தெரியும். எத்தனையோ பேர் உங்களுக்கு குழந்தை இல்லைன்னா உங்களுக்கு நல்ல பொண்டாட்டி பக்கம் கூட விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் எனக்கு கடைசி வரைக்கும் இருங்க. அது மட்டும் மறக்க முடியாதுடா. ஐ லவ் யூ மகேஷ். ஐ லவ் யூ so much. கல்யாணம் பண்ணி வந்தது லவ் யூ so much. லவ் யூ தவிர்த்து வேறு எதுவுமே சொல்லல. ஓ அப்படியா? அப்ப என்ன சொல்ல? அதுக்கு பதிலா ஐ கிஸ் யூன்னு சொல்லு. டேய், நீ இப்ப எதுக்கு அடி போற? நான் கண்டுபிடிச்சிட்டேன். கண்டுபிடிச்சிட்டு பட்னியா போட்டு வச்சிருப்பீங்க, சீக்கிரமா கொடுக்க வேண்டியதானே. இன்னும் கொடுத்தியா? டேய் கருவாயா, என்ன விடுடா. என்ன பொண்டாட்டி வர சொல்றீங்க? குழந்தை பிறந்துருச்சு, இவ்வளோ புருஷனை கண்டுக்கவே இல்லை போல. குழந்தை பிறந்தா புருஷனை கண்டுக்க கூடாதுன்னு ஏதாச்சும் ரூல்ஸ் இருக்கா? ஒன்னே சமயத்தை வக்கில்ல. அடிக்கடி உங்களை கண்டுக்கிட்டேன் எல்லாம் பாடையில் அனுப்பிடுவீங்கடா. நான் பாத்துக்கிறேன் நம்ம குழந்தைய. என்ன மிஸ் பொண்டாட்டி, அதுன்னா அவ்வளோ பெரிய வேலையா? ஐயோ ஐயா கிழிச்சிருவாரு. அந்த ஒண்ணுக்கே நம்பப்பட்ட பாடி எனக்கு தான் தெரியும். நம்பல, நான் பட்டபடி எனக்கு தான் தெரியும். சரி பொண்டாட்டி கோச்சிக்காதீங்க. இப்ப நம்ம ஜெராஸ் குட்டி எங்க போய் என்ன ஏழைகள் தோட்டுக்கிட்டு இருக்குன்னு தெரியல. என்னதான் என்ன, நான் ஒரு ஆண் அழகன். ஆனா உண்மையை பார்த்துருக்கேன்னா ஞாபகம் வச்சு போய் நான் எவ்வளவு பெரிய நல்ல மனசுக்காரன்னு. ஐயோடா, ஐயாக்கு ஆனழகுன்னு நினைப்போம். ஆமா, நீங்க தெருவுல போனா 10,000 பொண்ணுங்க உங்களுக்கு சுத்தி வரும். மிஸ் பொண்டாட்டி 10 சொல் நாய் வேணா சுத்தி வரும். ஏதோ பாவம் பார்த்து ஒன்ட்டை லவ் சொன்னது பெருசு. பெரிய மனசு பண்ணி தான் சொன்னேன் லவ். இந்த சேனலோட குட்டி கமலஹாசனே நான் தான். அட்மி எனக்காக அந்த பாட்டை போட்டு விடுங்க அட்மி. அவங்க அந்த சைடு ரொமான்ஸ் பண்ணிட்டோம், நம்ம இந்த சைடு வந்து பேசலாம். ஓகே, நிறைய பேர் கேட்டு நினைச்சிருப்பீங்க ஏன் நான் 3-4 இயர்ஸ் ஓட்டிட்டீங்கன்னு. ரீசன் என்னன்னா, நிறைய பேர் நினைப்பீங்க ஸ்டோரி முடிய போதா, இறுதி கட்ட நோக்கி போதாங்க. இல்லை, நான் சொல்லியிருந்தேன் மகேஷ் மதாவோட 6 இயர்ஸ் ஓட்டினேன். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், ஸ்டோரியை ஸ்பீடாக மூவ் பண்ணேன்.
ஸ்பீடாக மூவ் பண்ணி கொஞ்சம் ஸ்லோ, முதல்ல ஸ்பீடாக மூவ் பண்ண போகிறேன், அப்புறம் ஸ்லோவாக்கி திரும்பி ஸ்பீடாக மூவ் பண்ண போகிறேன். இப்படி தான் நான் பண்ண போகிறேன். ஸோ வந்து இப்போ நிறைய ட்விஸ்ட் கொண்டு வந்திருக்கேன். ஓகே, நிறைய பேர் வந்து நேற்று வீடியோ பார்த்துருப்பீங்க. ஏன் நேற்று 2 வீடியோ கொடுக்குற காரணம் வந்து எனக்கு ஒரு பர்சனலாக ப்ராப்ளம் இருந்துச்சு. ஸோ வந்து நான் அங்கே போயிருந்தேன், பர்சனலாக ஒரு விஷயம். இப்போ வந்து நைட்டு வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். என்ன சொல்ல வந்தேன்னா, எத்தனை பேர் வீடியோ பார்த்துருக்கீங்கன்னு பார்க்கலன்னு தெரியல, ஓட விட்டு பார்த்துருக்கீங்க, ஓட விடாமல் பார்த்துருக்கீங்க தெரியல. பார்த்தவங்க கமெண்ட்டில் வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுங்க. அப்படியே எந்த எல்லா நல்ல உள்ளங்களும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துருங்க. அது மட்டும் நான் உங்ககிட்ட ரெக்வஸ்ட்டாக கேட்குறேன். அதனால் உங்ககிட்ட வீடியோவில் கருத்துக்கள் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம், நான் அதுக்கு ரிப்ளை கொடுக்குறேன்.